டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற 22ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி நடந்த 30 முக்கிய நிகழ்வுகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd வீக் போட்டிருப்போம். ஸோ இது வந்து பிப்ரவரி மந்தோடைய லாஸ்ட் வீக்குடைய நடப்பு நிகழ்வுகள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம், ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, போலீஸ் காவலர் தேர்வு, ஸோ அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கு பயன்பெறும் வகையில் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேலைவாய்ப்பில் சமூக நீதியை ஊக்குவிக்கும் புதிய நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஸோ எவ்வளோ மானியம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது? 10%. ஸோ பி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் 2வது கொஷின் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்க ஆணையம் அமைக்க தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணைய மசோதா, ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 3வது கொஷின் பார்க்கலாம். பல்கலைக்கழக பதிவாளர் ஓய்வு வயதினை டேஷாக உயர்த்த தமிழக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதுக்கு வயது வந்து எவ்வளோ உயர்த்தப்பட்டுள்ளதுன்னா 60. பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 4வது கொஷின் பார்க்கலாம். 12வது மிலன் கூட்டு கடற்பயிற்சி நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது விசாகப்பட்டினம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 நாடுகள் வந்து பங்கேற்றுள்ளன. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து விசாகப்பட்டினம். ஸோ இதுக்கு வந்து பி தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 5வது கொஷின் பாருங்கள். இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஸோ இந்தியாவின் மிக நீளமான ரயில்வே பாதை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஸோ ஜம்மு அண்டு காஷ்மீர். இதுக்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12.77 கிலோமீட்டர் நீளமான பாதை வந்து பார்த்திங்கன்னா அது சுரங்கப்பாதையாக, அதாவது ஜம்மு காஷ்மீரின் பார்த்தீங்கன்னா பனிஹால் மற்றும் காரி சம்பர் பகுதிக்கு இடையில் வந்து இந்த சுரங்கப்பாதை வந்து போடப்பட்டுள்ளது. 6வது கொஷின் பார்க்கலாம். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சியை நடத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி ஆப்ஷன், சிங்கப்பூர் தான் இந்த மாநாடை நடத்தியது. 7வது கொஷின் பார்க்கணும். உலக சிந்தனை தினம், வேர்ல்டு திங்கிங் டே அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா அது வந்து பிப்ரவரி 22. டி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். 8வது கொஷின் பார்க்கலாம். உலக சாரணர் தினம், வேர்ல்டு ஸ்கவுட் டே அனுசரிக்கப்படும் நாளும் பார்த்திங்கன்னா இது வந்து பிப்ரவரி 22. ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதோட கருப்பொருள் என்னென்னா, வேர்ல்டு ஸ்கவுட் டேயோட கருப்பொருள் என்னென்னா அவர் வேர்ல்டு அவர் ட்ரிவிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இதான் வந்து இதோடைய கருப்பொருளாகும். 9வது கொஷின் பார்க்கலாம். பள்ளி மாணாக்கர்கள் அதாவது காணொலி வாயிலாக பாடங்களை கற்க தமிழக அரசு தொடங்கியுள்ள இணையதளத்தின் பெயர் என்ன? ஸோ அதை தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு பள்ளி படிக்கும் மாணவர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக காணொலி மூலமாக அதாவது பாடங்களை கற்க வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுள்ள அந்த இணையதளத்தின் பேர் வந்து மணற்கேணி. பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 10வது கொஷின் பார்க்கணும். பள்ளி மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ள அந்த இலவச உதவி எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த இலவச உதவி எண் பார்த்தீங்கன்னா 14417. டி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 11வது கொஷின் பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டுக்கான சைபர் குற்றம் அறிக்கை இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? ஸோ நம்ம இந்தியாவுக்கு வந்து 80வது இடம் கிடைத்துள்ளது. டி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 12வது கொஷின் பார்க்கலாம். அதாவது உலக அமைதி உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா. ஸோ பி ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இம்மாநாடு பார்த்திங்கன்னா கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் வந்து நடைபெற்றது. 13வது கொஷின் பார்க்கணும். பள்ளி மாணவர்களுக்கான சிறுதானிய சத்து மாவு பானம் அதாவது வழங்கும் திட்டத்தினை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 13க்கு ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, அதாவது கர்நாடகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரபாக்கிய திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய சத்து மாவு வழங்கும் இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. 14வது கொஷின் பார்க்கலாம்.
இலவச மருத்துவ சிகிச்சை அதாவது முதல்வருடைய ஜன் ஆரோக்கிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 14 கொஸ்டின் ஆன்சர் வந்து திரிபுரா. ஸோ திரிபுரா அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 5 லட்சம் வரை பார்த்தீங்கன்னா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இது தமிழ்நாடு பொறுத்தளவில் 23/7/2009 அப்போதைய முதலமைச்சராக இருந்தால் கலைஞர் அவர்கள் பேரில் வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டமாக செயல்பட்டு வந்தது. ஸோ தற்போது வந்து 11/1/2021 படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய முதல்வர் அந்த மு.க. ஸ்டாலினுடைய பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டம் வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் எனவும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 15வது கொஷின் பார்க்கலாம். அதாவது T20 கிரிக்கெட் போட்டிகளில் 10,000 ரன்களை வேகமாக கடந்த சாதனை படைத்துள்ள வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் ஆசம். ஸோ இவர் வந்து பாகிஸ்தான் வீரர் ஆவார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 271 போட்டிகளில் விளையாடி 10,000 ரன்களை வந்து T20 போட்டியில் கடந்துள்ளார். ஸோ அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்கெயில் அதாவது வெஸ்ட் இண்டீஸோட வீரர் 285 போட்டிகளில் பங்கேற்று 10,000 ரன்களை குவித்தது தான் வந்து சாதனையாக இருந்து வந்துள்ளது. 16வது கொஷின் பார்க்கலாம். மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அதாவது என்னென்னா ஸ்டேட் கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் டே அதாவது கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா February 24. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் வந்து அந்த மாநில பெண் குழந்தைகள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின் வந்து 17வது கொஷின் பார்க்கலாம். 17வது கொஷின் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தினை தமிழக முதல்வர் எங்கு திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 17வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அதாவது நெய்வேலிக்கு நெய்வேலி இருக்குது. ஸோ இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ பி ஆன்சர் தான் இருக்குதுக்கான நெய்வேலி. ஸோ இங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழக முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,510 கோடி செலவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தினை வந்து திறந்து வைத்துள்ளார். 18வது கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி மையம் அமைப்பினை எந்த ஐஐடி தொடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கவுகாத்தி ஐஐடி தான் தொடங்கியுள்ளது. ஏ ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 19வது கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலையானது எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 19வது கொஷின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இது விசாகப்பட்டினம் அதாவது இடத்துல. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர் தான் வந்து ஏ கிடையாது, ஆந்திரா வந்து டி ஆப்ஷன் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர், ஆந்திர பிரதேசம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்டிபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் தெர்மல் பவர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் ஆலை வந்து இங்கு வந்து அமைய உள்ளது. 20வது கொஷின் பார்க்கலாம். பாரத் டெக்ஸ்டைல் கண்காட்சி எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுடில்லியில் நடைபெற்றது. பாரத் மண்டபத்தில் அதாவது பார்த்திங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சியை நடத்தி இந்த டெல்லி அரசு வந்து நடத்தி முடித்துள்ளது. 21வது கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்கல திட்டம் தொடங்க உள்ள இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 21வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 22வது கொஷின் பார்க்கலாம். தற்போது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஓய்வு பெற்றுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது ஏ ஆப்ஷன் வந்து நீல் வாக்னர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ள வீரர் ஆவார். 23வது கொஷின் பார்க்கலாம். உலக தன்னார்வ தொண்டு நிறுவன தினம் இந்த வேர்ல்டு என்ஜிஓ டே அனுசரிக்கப்படும் தினம் எது அப்படின்னா February 27. டி ஆப்ஷன் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 24வது கொஷின் பார்க்கலாம். T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக சதம் அடித்து சாதனை புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த T20 போட்டியில் அதிவேகமாக சதம் அடித்த அந்த வீரர் யார் அப்படின்னா
இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் வந்து, அதாவது ஜென் ஜென் நிக்கோல் ஜென் நிக்கோல் லாப்டி ஈட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமீபிய கிரிக்கெட் வீரர் ஆவார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 33 பந்துகளில் 100 ரன்களை, அதாவது 100 ரன்களை வந்து அடித்துள்ளார். ஸோ இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா குஷால் மல்லா அப்படிங்கிறவர் பார்த்தா நேபாள வீரர் பார்த்தீங்கன்னா 34 பந்துகளில் வந்து சதம் அடித்தது தான் சாதனையாக இருந்து வந்துள்ளது. 25வது கொஷின் பார்க்கலாம். தேசிய அறிவியல் தினம், அதாவது நேஷ்னல் சயின்ஸ் டே கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்குறாங்க. 25வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா February 28. ஸோ ஏ ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 26வது கொஷின் பார்க்கலாம். இந்தியாவின் 2வது ஏவுதள வளாகமானது எங்கு அமைய உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு 26வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமது பாரத பிரதமர் அவர்கள், அதாவது February 28 வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்தியாவின் 2வது ஏவுதள, அதாவது வளாகமானது வந்து திறந்து வைத்துள்ளார். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், செய்தித்தாளெலாம் பார்த்துருப்பீங்க. 27வது கொஷின் பார்க்கலாம். அதாவது குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலேருந்து சோதனைக்காக ஏவப்பட்ட அந்த சிறிய ராக்கெட்டின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சிறிய ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா ஏ ஆப்ஷன் ரோஹிணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே அந்த குலசேகரப்பட்டினத்தில் வந்து சோதனையை வந்து செய்து முடித்துள்ளனர். 28வது கொஷின் பார்க்கலாம். தமிழ்நாடு காவல்நிலை, அதாவது உச்சி மாநாடு 2.0 என்ற எங்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு கேட்காங்க. ஸோ 28வது கொஷினுக்கு ஆன்சர் வந்து சென்னையில் தான் நடந்துள்ளது. 29வது கொஷின் பார்க்கணும். உலகளாவிய அறிவுசார் அதாவது வந்து சொத்து குறியீட்டில் நமது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னா, ஸோ 29க்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 42வது இடம். பி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். இந்த லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். தேசிய புரோட்டீன் தினம், நேஷ்னல் புரோட்டீன் டே அனுசரிக்கப்படும் தினம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா February 29. ஸோ நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா February மாதத்தில் வந்து இதற்கு முன்னதாக 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதை சேர்த்தா வந்து 4வது வீடியோ. ஸோ பார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன், டிஎன்பிசி குரூப் 4 காவலர் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக இந்த வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பயனுள்ள வகையில் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. ஸோ நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.